அப்படிலாம் பார்த்தா என் வீட்டுல இருக்கிற பிரச்சனைக்கு உங்க அக்கா நிரந்தரமா இங்க தான் வந்து உட்காரணும். எப்படானே இருக்கீங்க போல. மீனா உதாரணத்துக்கு சொன்னேன். சீதா இதெல்லாம் தப்பு. சண்டை போடுறதா இருந்தா சட்டை கிளியற வரைக்கும் வீட்டுக்குள்ளே உட்காந்து சண்டை போடுங்க. வீட்டை விட்டுலாம் வெளில வரக்கூடாது, புரியுதா? சில ஆம்பளைங்களுக்கு அதுவே வசதியா போயிடும். எது? பொண்டாட்டி வீட்டுல இல்லாம இருக்கிறதா. ஆரம்பத்திலேயே நீ இந்த மாதிரி பழக்கி விட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நம்ம சின்னதா சண்டை போட்டா போதும், அம்மா வீட்டுக்கு போயிடுவான்னு அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க அருண் அப்படியெல்லாம் பண்றவர் கிடையாது. இவளுக்கு தான் மூக்குக்கு மேல கோவம் வரும். ஆமா ஆமா, மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்குது, கோவமும் அதிகமா தான் வரும் போல இருக்கு. மாமா நீ அவர்கிட்ட பேசாம வீட்டுக்கு போகாம எல்லாம் இருக்காத. அவரும் சங்கடப்படுவாரு. உடனே பேசி உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கதான் இவரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லக்கா அவரே இப்பதான் நடந்த விஷயத்துல யார் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. உன் புருஷனுக்கு என் மேல இருக்கிற கோவம் ஒன்னும் போகல. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது சீதா. ஆனா நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அவன் ஏதாவது சொன்னா நீ ரொம்ப கோவப்படாத. உன் புருஷன் தான் இருந்தாலும் சொல்றேன், என்னதான் போலீஸ் வேலையில இருந்தாலும் பக்குவம் பத்தல, கொஞ்சம் லூஸ் தரமா தான் நடந்துக்கிறாப்ல. அதுக்காக நீ வீட்டை விட்டு வந்தா எப்படி? அவருக்கு போலீஸ் சிம்மனோட சேர்த்து ஈகவும் இருக்கு. அடிக்கடி அரமண்டல் மாதிரி நடந்துக்குவாப்ல. அவர் ஏன் மேலதான் கோவம், அதனாலதான் உன் கூட சண்டை போடுறாரு. அந்த மனுஷனுக்கு ஒரு நோய் இருக்குது, யார் கூடயா சண்டை போட்டுட்டே இருக்கணும். நீ ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்குற, நல்ல டாக்டரா பார்த்து கவுன்சிலிங் கூட்டு போ. அந்த கொஞ்சம் லூசு தனத்தை சரி பண்ணிப்பார், எல்லாம் சரியாயிடும். சீதா வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? வர வேண்டிய நேரத்துல வந்தேன். நான் டியூட்டி கிளம்பணும், சீக்கிரம் வா. ஏய் அவர் எப்ப வந்தாரு? அவர் எப்போ வந்துட்டாருக்கா, உள்ளதா இருந்தாரு. என்னடி நீ அவருக்கு மேல இருக்கிற, அவர் உள்ளதா இருக்காருன்னு சொல்ல மாட்டியா? எங்க சொல்ல விட்டீங்க மாமா, நீங்க பேசிட்டே இருந்தீங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டீங்களே, அதெல்லாம் கேட்டிருப்பாரா? போலீஸ் ஆச்சே, அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவாங்க. இதுக்குதான் அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்கிறது. அக்கம் பக்கம் பார்த்து பேசலாம், ஆனா பாத்ரூம் பக்கம் பார்த்தா பேச முடியும்? நீங்க வேற உங்க இஷ்டத்துக்கு எல்லாமே பேசி வச்சிட்டீங்க. அவர் ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. அவர் இருக்காருன்னு எனக்கு எங்க தெரியும்? தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அடக்கி வச்சிருந்திருப்பேன். சீதா இருந்தாலும் நான் பேசுற விஷயத்துல எந்த தப்பு இல்ல. அவர் ஏன் மேலதானே கோவம், உன் மேல எதுவும் இல்ல. உன்ன நல்லா தானே பாத்துக்கிறாரு. என்னால நீங்க சண்டை போட்டுக்க கூடாது. மாமா அவரே என்ன கூப்பிடதான் வந்தாரு. அப்புறம் என்ன, அவர் என்ன மதிக்கிறாரோ இல்லையோ அது வேற விஷயம். உன்ன நல்லா பாத்துக்கிட்டா அது போதும். சரி அதெல்லாம் விடு, நீ அப்படியே கிளம்பி, நாங்க அப்படியே உன்னை இறக்கி விட்டு போயிடும். சரி. உங்க வாய் இருக்கு பாருங்க, என்ன பேசுறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்க?